சொந்தங்களே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன் மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோயிலை தான், அதோட முகப்பை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 450 அடி உயரம் கொண்ட சிவன் மலையில் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட ஒரு மிகவும் பிரபலமான ஒரு இது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இத்தலம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கோயில், நல்லா அற்புதமாக இருக்கும். நல்ல அமைதியான சூழலில் நல்லாயிருக்கும். வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போகிறது ஒரு 500 படிகள் இருக்குது. அந்த 500 படிகளை நம்ம ஏறி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளாலலாம் அவ்வளோ போக முடியாதுப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா, கோயில் கீழே அடிவாரத்தில் இருந்தே பஸ்ஸும் போகுது. ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். அது டிக்கெட் அப்படின்னு சொல்லி எடுக்காமல் அவங்க கோயில் பஸ்ஸுக்கான நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க. நம்ம அதில் ஏறியும் போகலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் பார்த்தாங்கன்னா, நம்மளால் யாரும் படி ஏற முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸிலே போயிட்டு அப்படி தரிசனத்தை முடிச்சுட்டு இறங்கும்போது அப்படி படி வழியாக இறங்கி வந்துட்டோம். அதுவும் ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். இந்த கோயிலில் தலை விருட்சமாக துரட்டி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் கடும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய மரம். அந்த மரம் தான் அதோட தலை விருட்சமாக இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பழமையான புளிய மரம் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு மலை மேலே ஒரு இயற்கையான சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். சரிடே, அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தலைப்பு என்னமோ உலக போர் அது இதுன்னு போட்டுட்டு கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலா. இருக்குது வாரம் மேட்ருக்கு வாரம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, உலகத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு போர் பதற்றம் நிலவி வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, அமெரிக்கா கொலம்பியாவில் அந்த கொலம்பியா அரசு போதைப் பொருள்லாம் கடத்துகிறாங்க கடல் வழியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்கள் எல்லாம் கடல்லே வச்சு அழிச்சிட்டு வராங்க. அப்புறம் ஜப்பானோட எல்லையில் சீனா அடிக்கடி அத்துமீறலில் ஈடுபட்டுட்டு வராங்க. அப்புறம் இந்த வட கொரியா தென் கொரியா பிரச்சனை இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ கடலில் தான் போர் பயிற்சியை மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்து நம்ம வழக்கமாக உள்ள இதுதான், நம்ம தமிழக மீனவர்களில் இலங்கை கடற்படை அடிக்கடி கைது செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கடல் சார்ந்தது தான். அப்புறம் நம்ம தமிழக அரசியல்லையும் ஒரு சின்ன புயல் அடிச்சிச்சு, கடலில் பேனா சிலை வைக்கிறது. இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த கடல் அதை மையப்படுத்தியே பல போர் பதற்றமான சூழ்நிலை உருவாகிருக்கு. சரிடா, இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்னு சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. நீங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி எப்படின்னா, முருகர் யாரோட கனவுலையாவது இந்த பொருளை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி யார் கனவுல சொல்கிறாங்களோ அவங்க அந்த பொருளோட அந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அந்த கோயில் நிர்வாகம் கடவுள் முன்னாடி பூ போட்டு கட்டி பார்ப்பாங்க. அதில் இவங்க சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறதுக்கு கடவுள் இவங்க ஒரு குறிப்பிட்ட பூ கொடுத்தாருன்னா உண்மை அப்படின்னு வச்சுட்டு அந்த பொருள் வைப்பாங்க. அப்படி அந்த பொருள் வச்சாங்கன்னா அது தொடர்பான ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்கு அவர் கூற போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அதன்படி தான் பார்த்திங்கன்னா இப்போது கடல் நீரை அந்த கோயிலில் இருக்கிற ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முழுமையாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம அங்கே பேசின வரைக்கும் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களுக்கோ யாருக்குமோ முழுசாக தெரியல. ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தான் அவர் முருகர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகிக்க வேண்டியிருக்கு.
நீங்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாரி ஈரான், அமெரிக்கா போர். அமெரிக்கா வந்து கொலம்பியா மேல நடத்தின ஒரு போதைப்பொருள் அழிப்பு. ஜப்பான்ல வந்து கடல் எல்லை அருகே வந்து சீனா போர் பயிற்சி மேற்கொள்கிறது. வடகொரியா, தென்கொரியா வந்து கடற்படை இது. அப்புறம் வந்து நம்ம தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து கைது செய்கிறது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முருகர் வந்து ஏற்கனவே இதை வந்து உணர்த்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் அந்த கோயிலோட ஒரு பிரபலமான இது. அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கிற அந்த உத்தரவு பெட்டியை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. இது வந்து கடந்த ஆண்டு 10வது மாதம் வைக்கப்பட்ட பொருள். அதோட அர்த்தம் என்னென்று இனிமேல் போக போக நமக்கு தெரியும்.